இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மறுபடியும் அரங்கேறிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். ஒருவர் பலி. குழந்தையை பெற்று வெளியில் வீசிய மாணவி. தமிழர் பகுதியில் சம்பவம். பல்கலைக்கழகத்தில் மாணவர் குழுக்களிடையே மோதல். மூவர் வைத்தியசாலையில். நாட்டை உலுக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். நியூசிலாந்தில் ஒரே இரவில் 7 தேவாலயங்களில் தீ வைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். தெஹியத்த கண்டிய பகுதியில் உள்ள தனியார் பண்ணையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று தெஹியத்த கண்டிய முவப்பெட்டி கேவல கூலங் பந்தனாகல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வீரகட்டிய எதிரம் தெனிய கிராவல பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த நபர் தெஹியத்த கண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் தெஹியத்த கண்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெஹியத்த கண்டிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 18 வயதுடைய மாணவியொருவர் மலசல கூடத்தில் குழந்தையை பெற்று வெளியில் வீசிய சம்பவம் ஒன்று இன்று அதிகாலையில் பதிவாகியுள்ளது. இன்று அதிகாலை 18 வயதுடைய மாணவியொருவர் நிறைமாத கர்ப்பிணி என்பதை மறைத்து வயிற்றுவலி என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியர் சரியான முறையில் சோதனையிடாத நிலையில் மாணவிக்கு ஊசி மூலமாக வயிற்றுவலிக்கான வலி நிவாரண மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5 மணி அளவில் மாணவி மலசல கூடத்திற்கு சென்று குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வெளியே வீசியுள்ளார். குழந்தை ஜன்னலின் கீழுள்ள பிளேட்டில் வீழ்ந்து அழுகுரல் கேட்டதை அடுத்து தாதியர்கள் அங்கு சென்றுள்ள நிலையில் மாணவி குழந்தையை பெற்று வெளியில் வீசியமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குழந்தை மீட்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் தாய்க்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக உள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஊவா வெல்லச பல்கலைக்கழக மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 3 மாணவர்களும் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் வருடங்களில் கல்வி பயிலும் 2 மாணவ குழுக்களுக்கு இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறை தீர்க்க சென்ற போது அதே பீடத்தின் இறுதியாண்டு மாணவர்கள் குழு தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. காயமடைந்த மாணவர்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பொது பாதுகாப்பிற்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் மேற்கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமீபத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அவற்றை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் ஸ்திரமின்மையை உருவாக்க முயற்சித்ததாக கூறப்படும் தகவல் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தில் ஒரே இரவில் 7 தேவாலயங்களுக்கு தீ வைப்பு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலின் போது தலைநகர் வெலிங்டனுக்கு வடக்கே உள்ள மாஸ்டர்டன் நகரில் உள்ள 4 தேவாலயங்கள் பாரிய சேதமடைந்துள்ளதாக நியூசிலாந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் மேலும் 3 தேவாலய கட்டிடங்கள் தாக்குதல்காரர்களால் தாக்கப்பட்டுள்ளன. எனினும் அவை தீப்பிடிக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைரராபா பகுதி முழுவதும் உள்ள மீட்பு குழுவினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எபிபானியின் ஆங்கிலிக்கன் தேவாலயம், மாஸ்டர்டன் புனித பேட்ரிக் கத்தோலிக்க தேவாலயம், பப்டிஸ்ட் தேவாலயம் மற்றும் எக்விப்பஸ் தேவாலயம் ஆகிய தேவாலயங்களே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.